ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்காதம்பம். நாம் இன்றைக்கி மில்க் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான, டேஸ்டியான, குயிக்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 200 ml, கார்ன்ஃப்ளவர் 6 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 3 டேபிள் ஸ்பூன், நீங்கள் கம்மியாக வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், உப்பு 1/4 டீஸ்பூன், பால் நல்லா காய்ச்சி ஆறிய பால் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் கடாய்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக அதில் இந்த பால் சேர்த்துக்கிறோம். பால் சேர்த்துட்டு அது கூடயே சர்க்கரையும் உப்பும் சேர்த்துக்கிறோம். உப்பு ஆப்ஷனல் தான். எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு இனிப்புத்தன்மை நமக்கு தூக்கலாக காட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் உப்பு சேர்த்துக்கிறோம். ஸோ வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். உப்பு, சர்க்கரை, பால் எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்கால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு பொறுமையாக கலக்குங்க. டக்குன்னு கலக்குனிங்கன்னா வெளியிலலாம் தெறிக்க ஆரம்பிக்கும். பொறுமையாக கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு கட்டி இருக்கிற மாதிரி இருந்தால் வடிச்சுக்கோங்க. இப்போது இந்த கரைச்சி வச்ச மிக்சர் அப்படியே நான்ஸ்டிக் கடாயோடையே அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்திருக்கிறதுனால டக்குன்னு அப்படியே கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் அடிக்கடி நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி கிளறிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா அந்த திக்கனிங் ஆக ஆரம்பிக்கும். அதாவது இந்த மாதிரி பாலடை பாயசம் மாதிரி அப்படி அங்கங்கே அப்படி தெரிய ஆரம்பிக்கும். அதை உடனே கெட்டி ஆகிடுச்சு, அங்கங்கே கட்டி தட்டுதுன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி நம்ம ஸ்பூனால் இல்லை கரண்டியால் நல்லா மசிச்சுக்கிட்டே இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த கட்டியெல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு கட்டி தட்டுற மாதிரி இருக்கும், அப்புறம் சரியாயிடும். ஸோ நான்ஸ்டிக்காக இருந்தால் கூட அப்படி பிடிச்சிக்கும். நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது தனியாக வர ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டேஜில். ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்குச்சு இல்லை கட்டி தட்டிடுச்சு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ பாருங்கள், இப்போ கடாயில் ஒட்டாமல் திரண்டு வருது. நல்லா அப்படி திரண்டு வரும்போது நீங்கள் இந்த மாதிரி கரண்டியால் தள்ளி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கடாயில் ஒட்டியிருக்கிறது எல்லாமே இந்த பாலில் அப்படியே ஒட்டிக்க ஆரம்பிக்கும். இந்த மாவில் நல்லா இந்த மாதிரி கிளறி ஒட்டாத பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கடாயிலே இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் திக்காக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக வார்மாக இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசையணும். அப்போ கட்டிகள் இருந்தாலும் அங்கங்கே காஞ்சு போயிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி மசிக்கும் போது அப்படி மாவு ஒரு சாஃப்டாக ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா மசிச்சுக்கணும். மசிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு பால்ஸாக நீங்கள் உருட்டணும். உங்களுக்கு உருட்டும் போது லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக எண்ணெயோ அல்லது நெய்யோ நீங்கள் கைக்கு அப்ளை பண்ணிவிட்டு உருட்டிக்கலாம். ஸோ பால் உருட்டும் போது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இப்படி ரவுண்டாக வரல அப்படின்னா கொஞ்சம் அழுத்தி தேய்க்கணும். 2 கைக்கு இடையில் வச்சு நல்லா அழுத்தி தேய்க்கும் போது அழகாக பால்ஸ் மாதிரி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பால்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான். உங்கள்கிட்ட பால், கார்ன்ஃப்ளவர் இருந்ததுன்னா சர்க்கரை இருக்கும். 10 மினிட்ஸில் இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். நீங்கள் இந்த மில்க் பால் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கார்னிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இன்றைக்கி கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் எடுத்துகிட்டு மேலே அப்படியே ஃபுல்லாக தூவி விட போகிறோம். நீங்கள் நார்மலாக கொக்கோ பவுடரை கையால் தூவினீங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டுட்டு ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா அழகாக அது மேலே ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ ஒரு பார்ட்டி ஸ்வீட்டாவோ இல்லை யாராவது கெஸ்ட் வராங்கன்னாலோ இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்றைக்கி 6 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு எனக்கு 13 பால்ஸ் கிடச்சிது. இந்த அளவு பால்ஸ் 13 கிடச்சிது. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம மேக்ஸிமம் 1 டே தான் நம்ம வெளியில் வச்சு இதை சாப்பிட முடியும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 2 to 3 days வச்சுக்கலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.